யார் தடுத்தாலும் ஓய மாட்டோம். அக்னி கலசத்தை வைத்தே தீருவோம். திரண்டு வந்த பாமகவினர், திடுதிப்பென குவிந்த போலீசார், திருவண்ணாமலையில் அதிர்ந்த முழக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நாயுடு மங்கலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கடந்த 1989 ஆண்டு அக்னி கலசம் வைக்கப்பட்டது. இந்த கலசத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் திறந்து வைத்துள்ளார். அதிலிருந்து இந்த கலசம் அங்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளனர். அதற்காக அக்னி கலசத்தை அகற்ற வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள பாமகவினர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அக்னி கலசத்தை யாரும் எடுக்கக்கூடாது என போராட்டம் நடத்தியுள்ளனர். ஆனால் பலத்த எதிர்ப்புகளை மீறி அந்த இடத்தில் இருந்த அக்னி கலசத்தை மாவட்ட நிர்வாகம் அகற்றியது. இதனால் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் சார்பில் அங்கு தொடர் போராட்டங்கள் நடந்து வந்தன. அப்போது அவர்களிடம் பேசிய மாவட்ட நிர்வாகம் இதற்கு பதிலாக அதே பகுதியில் வேறு இடத்தில் அக்னி கலசம் அமைக்கப்படும் என உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. சாலை விரிவாக்க பணிகள் முடிந்த பின்பு அங்கு அக்னி கலச சிலை வைக்கவில்லை. இது குறித்து வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவினர் மாவட்ட அதிகாரிகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சிலை வைக்க முடியாது என கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை பாமக மாவட்ட செயலாளர் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திரண்டு வந்து அக்னி கலசத்தை அதே இடத்தில் வைத்தனர். இதனை அறிந்த போலீசார் அங்கு வந்து அந்த கலசத்தை எடுத்துச் சென்று கலசப்பாக்கம் தாலுகா அலுவலகத்தில் வைத்தனர். இதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் இயக்குனர் கௌதமன் உட்பட பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 14 நாயுடு மங்கலத்தில் கூடுவோம், அக்னி கலசத்தை மீண்டும் வைப்போம், திரண்டு வாருங்கள் என பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் அறிவித்தனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் 2024 ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் காரணத்தினால் அமைதி காத்துள்ளனர். இந்நிலையில் திட்டமிட்டபடி மார்ச் 14 திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்லாமல் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் திருவண்ணாமலையில் குவியத் தொடங்கினர். இருசக்கர வாகனங்கள், கார்கள் மூலமாக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என சுமார் 4000 பேர் திருவண்ணாமலையில் திரண்டுள்ளனர். அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாயுடு மங்கலத்திற்கு வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா இளங்கோவன் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செல்வகுமார், முன்னாள் எம்எல்ஏ மாசே கணேஷ்குமார் புறப்பட்டனர். அப்போது வாகனத்தில் புதியதாக அக்னி கலசத்தையும் கொண்டு வந்தனர். இதற்கிடையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை சார்பில் திடீரென கலசம் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொண்டு வந்த அக்னி கலசத்தை பேருந்து நிழற்கூடம் அருகே பீடம் கட்டி அதில் வைத்து முழக்கமிட்டனர். பின்னர் சிலை அமைக்கப்பட்டதும் தொண்டர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த பேரணியால் திருவண்ணாமலை முதல் நாயுடு மங்கலம் வரை உள்ள பகுதிகளில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதன் காரணமாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.